வெல்கம் டு ரைடோகிராஃபி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது OnePlus.nord. இந்த மொபைலோட அன்பாக்சிங் வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். OnePlusனாலே ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக மட்டும்தான் போட்டுட்ருப்பாங்க. மொபைல் காஸ்ட்லியாக இருக்கும் அண்ட் ஹை ஸ்பெக்காக தான் இருக்கும். அவங்கக்கிட்ட ரொம்ப நாள் கஸ்டமர்ஸ்ட்டு ஒரு ரெக்குயர்மெண்ட் இருந்துச்சு, ஒரு மிட் லெவலில் ஒரு சீரிஸ் இருக்குங்கன்ட்டு. அதுதான் இந்த OnePlus.nord. சூப்பராக இருந்துச்சு. பேக்கிங் ஓப்பன் பண்ண உடனே அழகாக அந்த ஃபோனை சூப்பராக ரேப் பண்ணி வச்சுருந்தாங்க. திஸ் வே நாட் அப்படின்னு அதில் மென்ஷன் பண்ணிடுச்சு. மொபைலை கையில் எடுத்து பார்க்கலான்னு எடுக்கும்போது ரொம்ப ஸ்லீக்காக இருந்துச்சுங்க. 6.44 இன்ச் டிஸ்பிளே கொண்ட இந்த மொபைல் நல்லா லென்த்தாக நல்லா இருக்குது அண்டு பார்க்க சூப்பராக இருந்தாலும் கையில் இருக்கும்போது லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. 184 கிராம் இந்த மொபைல் இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு பார்த்தா டப்பாக்குள்ளே ஒரு வெல்கம் லெட்டர் இருக்குது, நமக்கு தேவையில்லாது. அடுத்து ஒரு கேஸ் இருக்குது, ஓசி கேஸ் சூப்பராக இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா நார்டுன்னு போட்டு ஒரு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க. நான் இதுக்கு இவங்க பிராண்டையும் ஓட்டிட்டு தெரிய போகிறேன்னு தெரில, நல்லத்துக்கு வர மாச்சிட்றோம். சிம் எஜெக்டர் பின் அதில் இருக்குது, பத்திரமா இருக்கட்டும். அடுத்து என்னென்னு பார்த்தா WRAP சப்போர்ட் டைப் சி கேபிள். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா WRAP சார்ஜர் 30 வாட்ஸ் பவர் அடாப்டர். இப்போதைக்கு நமக்கு இதுக்கெலாம் வேலை அதனால் தூக்கி ஓரமாக வச்சிட்றோம். ஃபோனை கையில் எடுத்து அப்படியே பேக்கெட்டை பிரித்தோன்னா இதோ வந்துச்சு அழகான ஃபோனு. ஃபுல்லாக கிளாஸ் பாடிங்க, பேக் சைட் ஃபுல்லாக நல்ல ப்ளூ கலர் ஒரு ஆக்வா ப்ளூன்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு. 4 கேமரா கொடுத்துருக்காங்க. OnePlus லோகோ இருக்குது, OnePlus திரும்ப பேர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ராக்கர்ஸ் இருக்குது லெஃப்ட் சைடில். பாட்டமில் பார்த்தோம்னா சிம் ட்ரே, மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் இருக்குது, ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ரைட் சைடில் பார்க்கும்போது பவர் பட்டனும் சைலண்ட் மோட் பட்டனும் இருக்குது. டாப்பில் வந்து நாய்ஸ் கேன்சலேஷன் மைக்ரோஃபோன் இருக்குது. இதில் 3.5mm ஹெட் ஜாக் கிடையாது, டைப் சி ஹெட்ஃபோன்ஸ் தான் யூஸ் பண்ணி ஆகணும். ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குன்னு பார்ப்போமா. ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 2 கேமரா இருக்குது. பவர் ஆன் பண்ணுறேன். இப்போ OnePlus லோகோ வந்திருக்கு, பவர்டு பை ஆண்ட்ராய்டு வந்திருக்கு. கடை ஓடலான்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் போட்டுவிட்டு சும்மா எல்லாத்துக்கும் ஸ்கிப்பாக கொடுத்துட்டு அப்படியே வச்சு பார்க்குறேன். இந்த ஃபோனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து இப்போ ஸ்க்ரீனில் வந்திருக்கும். உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். 28,000 வந்துச்சு இந்த மொபைல். ரொம்ப அழகான மொபைல். 6.44 inch fluid AMOLED display with 90 Hz refresh rate. சூப்பராக இருக்குங்க. Snapdragon 765G 5G மொபைல் பிளாட்ஃபார்ம் சிப்செட். ஹார்ட்கோர் யூசர்ஸ்க்கு ரொம்ப ஏற்ற சிப்செட். OnePlus 8லேருந்து கேமரா எடுத்து போட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க. கேமராக்காக தனியாக ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். சீக்கிரமாக அதோட வீடியோவை நான் பின் பண்ணுறேன். இதுலேயே கண்டிப்பாக பாருங்கள். பட் நான் பார்த்த வரைக்கும் நான் ஃபீல் பண்ண ஒன்று, இது அப்படியே OnePlus 8 ப்ரோலாம் பார்த்துட்டு அதே மாதிரி அப்படியே இருக்கும்லாம் எதிர்பார்க்க முடியாது. என்ன பட்ஜெட்டோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எதிர்பார்க்கலாம். காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ணும்போது 28K இந்த மொபைல் கொஞ்சம் அதிகம் தான் தோணுது. பட் ஒரு மிட் லெவல்லையும் ஒரு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி ஒரு மொபைல் வாங்கினீங்கன்னா 5Gயோடு இருக்குது. ஒரு 2 இயர்ஸ் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். ஈவன் என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், OnePlus 3T ஒன்றும் வச்சுக்கிட்டே இருக்கார். OnePlus 8T வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவ்வளோதான் நண்பர்களே, இந்த அன்பாக்சிங் முடிந்து விட்டது. கடை சாத்திரலாம். போகிற போக்கில் அப்படியே சப்ஸ்கிரைப் மட்டும் அனுப்பிவிட்டு போனீங்கன்னா எனக்கு 2 வியாபாரம் ஆகும் ஃப்யூச்சரில். நன்றிகள், வணக்கங்கள்.